வணக்கம். இணைந்திருப்பது இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குகிற நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கையுடன் கொழும்பில் அமைந்துள்ள நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான கலையகத்திலிருந்து உங்களை சந்திக்கும் நான் ஜோடின் சிந்துஜன். அமெரிக்கா, ஐரோப்பா, மத்திய கிழக்கு என சர்வதேசத்தின் பல பாகங்களிலுமிருந்து குளோபல் சக்தியூடாக அணிந்திருக்கும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். $1.5 பில்லியன் அமெரிக்க டாலர்களை கடனுதவியாக இலங்கைக்கு வழங்குவதற்கு சர்வதேச நாணய நிதியம் அங்கீகாரம். திருகோணமலை, திருக்கடலூரைச் சேர்ந்த 2 மீனவர்கள் முல்லைத்தீவு கடற்பரப்பில் காணாமற் போயினர். மேதின ஊர்வலத்திற்கு மக்களை ஒன்று திரட்ட பெசல் ராஜபக்ச பணம் வழங்குகின்றார், சாடுகிறார் பாராளுமன்ற உறுப்பினர் நலிந்த ஜெயதீச. மேதினத்தை முன்னிட்டு ஏற்பாடு செய்யப்படும் ஊர்வலங்கள் காரணமாக கொழும்பு நகரின் வீதிகள் சில மூடப்படும், போலீஸ் தலைமையகம் தெரிவிப்பு. தொடர்வது விரிவான செய்திகள். முதலில் உள்நாட்டுச் செய்தி. $1.5 பில்லியன் அமெரிக்க டாலர்களை கடனுதவியாக இலங்கைக்கு வழங்குவதற்கு சர்வதேச நாணய நிதியம் அங்கீகாரம் வழங்கியது. இந்த விடயம் தொடர்பில் சர்வதேச ஊடகங்கள் இன்று தகவல் வெளியிட்டுள்ளன. இதுகுறித்து நிதியமைச்சர் ரவி கருணாநாயக்கவிடம் நியூஸ் ஃபர்ஸ்ட் வினவியது. தொடர்ந்தும் நிதியுதவிகளை பெற்றுக்கொள்ளும் பொருட்டு சர்வதேச நாடுகளுடன் பேச்சுவார்த்தைகளை முன்னெடுப்பதற்கு எண்ணியுள்ளதாக நிதியமைச்சர் சுட்டிக்காட்டினார். பணத்தை அறவிடாது மேதின கொண்டாட்டங்களுக்கான பஸ் வழங்கப்பட மாட்டாது என இலங்கை போக்குவரத்து சபை அறிவித்துள்ளது. மேதின கொண்டாட்டங்களை ஏற்பாடு செய்கின்ற பிரதான கட்சிகளிடமிருந்து குறிப்பிடத்தக்க எண்ணிக்கையான பஸ்கள் கோரப்பட்டுள்ளதாக இலங்கை போக்குவரத்து சபையின் பிரதி பொது முகாமையாளர் ராஜா குணத்திலக்கு குறிப்பிட்டார். மேதினத்தை முன்னிட்டு சபைக்கு சொந்தமான பஸ்களில் 40% ஒதுக்கியுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். கோரப்பட்டுள்ள பஸ்களுக்கான பணத்தை முழுமையாக செலுத்திய பின்னரே மேதின கூட்டங்களுக்காக அந்தந்த கட்சிகளுக்கு அவற்றை பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என அனைத்து பஸ் டிப்போக்களுக்கும் அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளதாக பிரதி பொது முகாமையாளர் கூறினார். மேதினமான 1ஆம் திகதி பொது விடுமுறை என்பதால் பயணிகளுக்கு பெரும்பாலும் அசௌகரியங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் குறைவாகவே காணப்படுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். எவ்வாறாயினும் இலங்கை போக்குவரத்து சபையின் பஸ் சாரதிகள் மற்றும் நடத்துனர்களின் விடுமுறைகள் எதிர்வரும் 3ஆம் திகதி வரை ரத்து செய்யப்பட்டுள்ளன. பயணிகளின் நன்மை கருதி இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக இலங்கை போக்குவரத்து சபையின் பிரதி பொது முகாமையாளர் மேலும் தெரிவித்தார். மேதின நிகழ்வுகள் தொடர்பில் மக்கள் விடுதலை முன்னணியின் பாராளுமன்ற உறுப்பினர் நலிந்த ஜெயதீச களுத்துறையில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்றில் இவ்வாறான கருத்தினை தெரிவித்தார். අද වෙනකොට ශ්‍රී ලංකා නිදහස් පක්ෂයේ අර්බුදය එළියට පයින් ஜஞ்சாலයක් බවට පත් වෙන දිනයක් බවට පත් කරගෙන තියෙනවා. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினோடு எல்லா பக்கமும் பிளவு ஏற்பட்டுள்ளது. ஜனவரி மாதம் 9ஆம் தேதி அவர்கள் வெலிக்கடை மற்றும் மகரவிற்கு செல்லவிருந்தனர். இன்று காலி அல்லது கிரளப்பனை விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டால் மீதின ஊர்வலங்களை குழப்ப அல்லது 2 ஊர்வலங்களை முன்னெடுக்க முனைபவர்கள் மகர அல்லது வெலிக்கடை சிறைச்சாலைகளுக்கு செல்ல வேண்டிய நிலை ஏற்படும். அதனை ஒருங்கிணைப்பவர்கள் யார்? ராஜபக்ச அரசாங்கத்தில் 2 முக்கிய தரகர்கள் இருக்கின்றார்கள். அவர்களை ஒருங்கிணைப்பாளர்கள். மிகப்பெரிய தரகர் பெசல் ராஜபக்ச மக்களை கிரளப்பனைக்கு வரவைப்பதற்காக பணத்தை கொடுக்கின்றார். மற்றைய பெரிய தரகர் සජින් දිවාස් ගුණවර්ධන ගාලික මක්කලේ වරවලක මුණහින්றார். රාජපක්ෂ ආණ්ඩුව කාලේ හිටපු ලොකුම මෙගාම ඩීල් කාර්යෝ දෙන්න අද මේ දෙපැත්තේ සංවිධායකවරුන්ට පත් වෙලා ඉන්නවා. මෙගා ඩීල් කාර්යයක් වෙච්ච බැසිල් රාජපක්ෂ කිරුළපනට සෙනග අදිනවා සල්ලි බෙද බෙද. මෙගා ඩීල් කාර්යයක් වෙච්ච සචින් වාස් ගුණවර්ධන ගාලට සෙනග අදිනවා සල්ලි බෙද බෙද. අද මේ ගොල්ලෝ දෙගොල්ලොම මේ දිනේ කොළොප්පම අපවට පත් කරගෙන තියෙන්නේ. மட்டக்களப்பு மண்முனை பெற்று ஆரையம்பதி பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டம் பிரதேச செயலக கேட்போர் கூடத்தில் இன்றைய தினம் இடம்பெற்றது. மட்டக்களப்பு மண்முனை பெற்று ஆரையம்பதி பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டம் மட்டக்களப்பு மாவட்ட அபிவிருத்தி குழு இணைத் தலைவரும் புனர்வாழ்வு மற்றும் மீள்குடியேற்ற ராஜாங்க அமைச்சர் MLA M இஸ்புல்லா தலைமையில் இடம்பெற்றது. இதன்போது மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினரும் பிரதேச அபிவிருத்தி இணைத் தலைவர்களுமான ஞா ஸ்ரீநேசன் மற்றும் கிழக்கு மாகாண விவசாயத்துறை அமைச்சர் துரை ராஜசிங்கம், கிழக்கு மாகாண சபை உறுப்பினர்கள், திணைக்கள பிரதேச செயலக அதிகாரிகளும் கலந்து கொண்டனர். கிராமத்திற்கு ஒரு வேலை திட்டம் தொடர்பில் இந்த கூட்டத்தில் ஆராயப்பட்டதுடன் பாராளுமன்ற உறுப்பினர்களின் பன்முகப்படுத்தப்பட்ட நிதிகளின் ஊடாக செயற்படுத்தப்படவுள்ள அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பிலும் ஆராயப்பட்டது. புத்தளம் விருதோடை பிரதேச வீடொன்றிலிருந்து அழுகிய நிலையில் மீட்கப்பட்ட ஆணின் சடலம் தொடர்பில் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். விருதோடை சேனை குடியிருப்பு பகுதியில் உள்ள இறால் பண்ணைக்கு அருகிலுள்ள வீடொன்றில் காவலாளியாக பணிபுரிந்த ஒருவரே வீட்டினுள்ளிருந்து நேற்று மாலை சடலமாக மீட்கப்பட்டுள்ளார்.
வீட்டின் உரிமையாளர் வீட்டிற்கு சென்றிருந்த போது வீட்டின் காவலாளிகள் இருவரும் அங்கு பணியில் இல்லாததை அறிந்து அவர்கள் தொடர்பில் தேடி பார்த்தபோது வீட்டிற்குள் இருந்து துர்நாற்றம் வீசியதால் போலீசாருக்கு தகவல் வழங்கியுள்ளார். அங்கு விரைந்த போலீசார் வீட்டின் கதவை உடைத்து உட்சென்று பார்த்தபோது காவலாளிகளில் ஒருவரது அழுகிய சடலத்தை மீட்டுள்ளனர். நிக்கவரெட்டிய பகுதியைச் சேர்ந்த 54 வயதுடைய ஒருவரே உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். வீட்டின் மற்றொரு காவலாளியான சுமார் 30 வயதுடைய நபர் தலைமறைவாகியுள்ளதுடன் அவர் தொடர்பில் முந்தல் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். சடலம் தொடர்பான பிரேத பரிசோதனைகள் இன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளதுடன் சம்பவம் தொடர்பில் முந்தல் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். சர்வதேச மே தினத்தை முன்னிட்டு ஏற்பாடு செய்யப்படும் ஊர்வலங்கள் மற்றும் பொதுக்கூட்டங்கள் காரணமாக கொழும்பு நகரின் வீதிகள் சிலவற்றையும் மூடுவதற்கு நேரிடும் என போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது. மேலும் சில வீதிகளுடான வாகன போக்குவரத்தை மட்டுப்படுத்துவதற்கும் நேரிடும் என போலீஸ் தலைமையகம் விடுத்துள்ள அறிக்கையில் மேலும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மே மாதம் 1ஆம் தேதி முற்பகல் 9 மணியிலிருந்து மாலை 5 மணி வரை மாளிகாவத்தை பிரதேசத்தில் பிரதிபா மாவத்தை ஜும்மா மஸ்ஜித் சந்தியிலிருந்து சங்கராஜ சுற்றுவட்டம் வரையான வீதிகள் மூடப்பட உள்ளன. பிற்பகல் 1 மணி முதல் மாலை 6 மணி வரையான காலப்பகுதியில் தெமட்டகுட சந்தியிலிருந்து பொரளை சந்தி வரையான வீதியும் மூடப்பட உள்ளது. அதேபோன்று நாரகன்பேட்டை சந்தியிலிருந்து ஹைலெவல் வீதி வரையான பகுதியும் அந்த காலப்பகுதிக்குள் மூடப்பட உள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். பிற்பகல் 2 மணி முதல் மாலை 6 மணி வரை ஹைலெவல் வீதியின் ஸ்டெபர்ட் வீதி, சமிக்ஞை விளக்கு அருகிலிருந்து ஹெவ்லாக் வீதி, டிக்மன் வீதியின் வீதி, சமிக்ஞை விளக்கு வரையான பகுதிகளும் மூடப்பட உள்ளன. நண்பகல் 12:30 முதல் பிற்பகல் 3 மணி வரையான காலப்பகுதியில் பார்க் வீதி, பேஸ்லைன் வீதி, கரணவீதி சந்தியிலிருந்து பழைய வீதி, ஆண்டர்சன் வீடமைப்பு சந்தி வரையான பகுதிகளும் வீதிகள் மூடப்பட உள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இதேவேளை மேலும் வீதிகளுடனான போக்குவரத்தை கட்டுப்படுத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. வீதி இலக்கம் 138 புறக்கோட்டை, மகரகம, கொட்டாவை, ஹோமகம மற்றும் ஹைலெவல் வீதியின் தூரடங்களுக்கான சேவையில் ஈடுபடும் பஸ்களுக்கான நண்பகல் 12 மணி முதல் மாற்று வீதிகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த வாகனங்கள் தும்முல்ல, பௌத்தாலாக்கோ மாவத்தை, கனத்தை சுற்றுவட்டம், பேஸ்லைன் வீதி, நேரகன்பேட்டை நாவல சந்தி, நுகைகொடை மற்றும் ஹைலெவல் வீதிகளை பயன்படுத்த வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. வீதி இலக்கம் 120 மற்றும் 125 ஹொரண, கெஸ்பேவ, பிலியந்தல இங்கிரிய பகுதிகளுக்கான பஸ்கள் தும்முல்ல, பௌத்தாலோக மாவத்தை, டுப்ளிகேஷன் வீதி, காலி வீதி, பெப்ளியான ஊடாக தெஹிவலியால் பிலியந்த வீதிக்குள் பிரவேசிக்க முடியும் என போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது. வீதி இலக்கம் 154 போக்குவரத்தில் ஈடுபடும் கிரிபத்கொட, அங்குலான பஸ்கள் கழனிப்பாலம், பண்டாரநாயக்க சுற்றுவட்டம், ஒருகுடவத்த சந்தி, வெள்ளம்பிட்டி, கொரோனாவை வீதி, ஒபசிகரபுர, கொட்டாவ வீதி, கோசல் வீதி, பௌத்தலோக மாவத்தை, பம்பலப்பட்டி மற்றும் காலி வீதியை பயன்படுத்த வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. வீதி இலக்கம் 170 மற்றும் 190 பயணிக்கும் பஸ்கள் புறக்கோட்டை, சரமிக் சந்தி, டிஆர் விஜயதன மாவத்தை, காமினி மண்டபம், டிபி ஜாயா மாவத்தை, இப்பன்வல, சொய்சா சுற்றுவட்டம், வார்ட் பிளேஸ், பொரளை சந்தி மற்றும் கொட்டா வீதி என்பவற்றை மாற்று வழிகளாக பயன்படுத்த வேண்டும் எனவும் போலீஸ் தலைமையகம் மேலும் அறிவுறுத்தியுள்ளது. திருகோணமலை திருக்கடலூரைச் சேர்ந்த 2 மீனவர்கள் முல்லைத்தீவு கடற்பரப்பில் காணாமற் போயுள்ளனர். இந்த மீனவர்கள் நேற்று முன்தினம் புதன்கிழமை கடலூர் பகுதியிலிருந்து ஒரு நாள் படகு மூலம் கடலுக்கு சென்றுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். இவர்கள் அன்றைய தினம் மாலை கரைக்கு திரும்பாததை அடுத்து சக மீனவர்கள் தேடிச் சென்றபோது கரையிலிருந்து சுமார் 40 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கடலில் படகு மற்றும் உபகரணங்கள் கைவிடப்பட்ட நிலையில் மீட்கப்பட்டுள்ளன. திருகோணமலை திருக்கடலூரை வசிப்பிடமாக கொண்ட சயந்தன் மோகனதாஸ் மற்றும் உலகநாதன் குமரேசன் ஆகிய இருவரும் முல்லைத்தீவு கடலில் காணாமல் போயுள்ளமை தொடர்பில் தகவல் கிடைத்துள்ளதாக கடற்றொழில் திணைக்களத்தின் முல்லைத்தீவு மாவட்ட அலுவலகம் குறிப்பிட்டுள்ளது. காணாமற் போன மீனவர்கள் குறித்து முல்லைத்தீவு கடற்படை அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக மாவட்ட கடற்றொழில் உதவி பணிப்பாளர் ஜெயராஜசிங்கம் சுதாகரன் தெரிவித்தார். இது தவிர முல்லைத்தீவு போலீஸ் நிலையத்திலும் மீனவர்கள் காணாமற் போனமை தொடர்பில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதற்கமைய கடற்படையினரின் ஒத்துழைப்புடன் முல்லைத்தீவு போலீசார் மீனவர்களை கண்டுபிடிப்பதற்கான மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். 27ஆம் தேதி காலமே தொழிலுக்கு வலிக்கிட்ட வெள்ளம் 6 மணிக்கு வலிக்கிட்டது. பின்னேரம் 6:30-7 மணிக்குள்ளே திரும்ப வேண்டிய வெள்ளம். அது திரும்பி வராத பட்சத்தில் நாங்கள் இங்கே இருந்து திருப்பி 4 போட்டு வெள்ளத்தை தேடி ஒரு 10 மணி அளவில் இறக்கி விட்டாங்க. இறக்கி போன வெள்ளம் அடுத்த நாள் 28ஆம் தேதி 9 மணிக்கு வெள்ளம் மட்டும் தண்ணியில் தாண்டிருந்த நிலைமையில் ஆக்கள் இல்லாமல் வெறும் வெள்ளமாக கைப்பற்றப்பட்டிருக்கு. அறிவிச்சிருக்கிறோம், போலீஸில் எழுதி போட்டிருக்கிறோம், எல்லா ஒழுங்கும் செய்திருக்கு. திருமலை மாவட்டத்திலிருந்து தொழிலுக்காக வந்த 2 பேர் அவர தொழிலுக்கு சென்றிருக்கிறார்கள். அவர்கள் சென்ற போட்டு குறிப்பிட்ட நேரத்துக்கு திரும்ப வேண்டிய நேரம், அந்த நேரத்தில் அவர்கள் திரும்பாத பட்சத்தில் திரும்பவும் தேடுதலுக்காக அவர்கள் 4-5 போட்டுகளை அனுப்பியிருக்கின்றார்கள். இரவு 10 மணி இருக்கும் அனுப்பிக்கு. ஆனால் அது திரும்பவும் வந்துட்டு போட்டை காணையில் என்று தேடி திரும்பி வந்து விட்டார்கள்.
விவசாயிகள் எவரும் உரிய திகதியில் இதுவரை உரமானியத்தை பெற்றுக் கொள்ளவில்லை என அகில இலங்கை கமநல சேவையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. விவசாய செய்கைகள் இதன் காரணமாக அதிக பாதிப்புகளுக்கு முகம் கொடுத்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் கமநல சேவைகள் அமைச்சிற்கு தொடர்பு கொண்டு வினவினோம். இந்த விடயம் தொடர்பில் உரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக கமநல சேவைகள் அமைச்சு தெரிவித்துள்ளது. இந்த விடயம் தொடர்பில் ஆராய்ந்து உரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக அமைச்சின் செயலாளர் தெரிவித்துள்ளார். புதிய உரமானிய தொகை 1 ஹெக்டேருக்கு 25,000 ரூபாய் எனும் அடிப்படையில் வழங்கப்படவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பாடசாலை விடுமுறையோடு புத்தாண்டு கால விடுமுறையும் சேர்ந்து அமைந்துள்ள இந்த காலப்பகுதியில் சுற்றுலா பயணிகளின் வருகை ஊவா மற்றும் மத்திய மாகாணங்களை நோக்கி அதிக அளவில் அதிகரித்துள்ளது. இந்த காலப்பகுதியில் ஹோட்டன் சமவெளிக்கு அதிக அளவில் உல்லாச பயணிகள் வருகை தருகின்றனர். எனினும் இங்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகளின் அசமந்த போக்கினால் இந்த பிராந்தியத்தில் சூழல் மாசடைவு இவ்வாறு புலனாகின்றது. குப்பைகளை மக்கள் அனைத்து இடங்களிலும் வீசுவதால் இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவிக்கின்றார். குப்பை கூலங்களை அப்புறப்படுத்துவதற்கு சிறந்த முறைகள் அமையுமாயின் அதன் மூலம் இந்த விடயத்தை செயற்படுத்தலாம் என்பதுடன் சுற்றுலா பயணிகள் இது தொடர்பில் சிந்திப்பது அவசியமானதே. நாட்டில் இடம்பெற்ற சம்பவங்களின் தொகுப்பு அடுத்து. யாழ்ப்பாணம் காங்கேசன் துறை தொடக்கம் கொழும்பு கோட்டை வரை பயணித்த உத்திரதேவி கடுகதி ரயில் சேவை இன்று காலை தடம் புரண்டது. இன்று காலை 8:30 தொடக்கம் 9 மணி வரையான காலப்பகுதிக்குள் கடுகதி ரயில் சேவை சாலியபுர பகுதியில் தடம் புரண்டு விபத்துக்குள்ளானதாக அங்கிருக்கும் எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். இதன் காரணமாக அனுராதபுரம் வரை ரயில் சேவை மட்டுப்படுத்தப்பட்டது. இன்றைய தினத்தினுள் ரயில் சேவைகள் வழமைக்கு திரும்பும் என ரயில்வே கட்டுப்பாட்டு நிலையம் தெரிவித்துள்ளது. மார்ச் மாதம் 12 மற்றும் 13ஆம் திகதிகளில் இடம்பெற்ற அல் குர்ஆன் மனனம் செய்யும் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கான சான்றிதழ் வழங்கும் நிகழ்வு நேற்று இடம்பெற்றது. தபால் சேவைகள் மற்றும் முஸ்லிம் விவகாரங்களுக்கான அமைச்சின் கேட்போர் கூடத்தில் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் பிரதம அதிதியாக அமைச்சர் MHA கலீம் கலந்து கொண்டார். நோர்வுட் பகுதியில் ஆடை தொழிற்சாலை ஊழியர்களை ஏற்றி சென்ற பஸ் ஒன்று இன்று காலை விபத்துக்குள்ளாகியுள்ளது. இந்த விபத்தில் 4 காயமடைந்துள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். காயமடைந்தவர்கள் மஸ்கலியா பிரதான வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இலங்கையை பொறுத்தவரையில் தமது எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு குடியேறும் மக்கள் தொடர்ந்தும் இன்னல்களுக்கு மத்தியில் தமது வாழ்வினை கொண்டு செல்வது வேதனைக்குரியது. திருகோணமலை மாவட்டத்தின் கிரான் கிராம மக்களும் இவ்வாறான நிலைமையை எதிர்நோக்கி வருகின்றனர். தமது அன்றாட வாழ்வியல் நடவடிக்கைகளுக்காக பல்வேறு இன்னல்களுக்கு இந்த மக்கள் முகம் கொடுத்து வருகின்றனர். அரசாங்கத்தால் எந்த விதமான இதுகள் தரப்படவும் இல்லை. குடியேறப்ப எந்த விதமான வெட்டு கத்தி பொருட்கள் இதுகளை கொடுக்கப்படவும் இல்லை. மின்கம்பத்தில் வீதி லைட்டுகள் இல்லாத யானை போக்குவரத்து இருக்கிற காலத்தில் இரவுப்பட்டால் ஒரு ஆள் தூங்கினா ஒரு ஆள் தூங்காமல் இருக்கணும். இப்படியான கட்டங்களில் தான் இந்த மக்கள் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. கிராமங்களை அனுபவித்து இங்கு போக்குவரத்து செய்ய வேண்டி இருக்கிறது. இங்கிருந்து செல்ல வேண்டுமானால் 14 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள கிண்ணியாவுக்கு அவர்களுடைய அடிப்படை தேவைகளுக்காக செல்ல வேண்டியிருக்கிறது. விவசாயத்துக்கு தேவையான மூலப்பொருட்களை கொண்டு வருவதானால் 2 மடங்கான போக்குவரத்து செலவை ஏற்று இறக்குமதி செலவை அவர்கள் செய்ய வேண்டியிருக்கிறது. இந்த மக்கள் குடியேறி 7 வருடங்கள் கடந்துள்ள போதிலும் அடிப்படை வசதிகளின் பால் இந்த மக்களுக்கு புறக்கணிப்பே தொடர்கின்றது. இந்த கிராமம் குரங்கு பாஞ்சான்குளம், சின்ன கிரான், கல்லறுப்பு, சுங்காங்குழி, வெள்ளங்குளம் ஆகிய குக்கிராமங்களை உள்ளடக்கி காணப்படுகின்றது. இந்த கிராமங்களை இணைக்கும் வீதி கட்டமைப்புகளின் நிலை நியூஸ் ஃபர்ஸ்டின் கேமராக்களில் இவ்வாறு பதிவாகியது. வீதியின் இந்த நிலை காரணமாக விவசாயிகளின் அறுவடை, விதைப்பு போன்றவற்றிற்கு பொருட்கள் கொண்டு வருதல், கொண்டு செல்லுதல் சிரமமாக உள்ளதாக விவசாயிகள் விசனம் வெளியிடுகின்றனர். பாடசாலை போற எங்களோட பிள்ளைகள் வயலுக்கு வர நாங்க எதால பசலைகள் ஏற்றி வர்றது இதெல்லாம் எங்களுக்கு மிச்சம் கஷ்டமா இருக்குது. இந்த பாதைகளை சீரமைச்சு தராட்டி நாங்கள் நாளாந்தம் இதே கஷ்டத்தை தான் பட்டுக்கிட்டு இருக்கோம். யாருமே இதை கவனத்தில் எடுத்து எங்களுக்கு செய்து தர மாதிரி இல்லை. மாரி காலத்தில் வெள்ளம் வந்தால் நாங்கள் இதால் வாரது எங்களுக்கு கடந்து கொள்ள இல்லாமல் இருக்குது. எங்களோட பிள்ளைகள் பாடசாலைக்கு போகிறதுக்கு மிகவும் கஷ்டப்படுறாங்க. மழைக்காலங்களில் வீதிகளின் நிலை முற்றுமுழுதிலும் சேதமடைந்து காணப்படுவதால் இந்த பகுதி மக்கள் பெரும் சிரமங்களை எதிர்நோக்கிய வண்ணமே தமது வாழ்வை முன்னெடுத்து வருகின்றனர். வாக்குகளுக்காக வீடுகள் தோறும் வருகை தரும் அரசியல் பிரமுகர்களுக்கு தமது கிராமத்தின் நிலை தொடர்பில் புலப்படுவதில்லையா என இந்த பகுதி மக்கள் கேள்வி எழுப்புகின்றனர்.
அந்த விளையாட்டுச் செய்தியுடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் இன்றைய தினத்திற்கான மதிய நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகின்றது. நியூஸ் ஃபர்ஸ்டின் மணித்தியால செய்தி அறிக்கை 2:25 பிரதான செய்தி அறிக்கை இரவு 8 மணிக்கும் எதிர்பாருங்கள். வணக்கம்.